நண்பர் ஒருவர் இங்கே பேசுகிற போது தேர்தல் நெருங்கிவிட்டது, இது முதல் தேர்தல் பரப்புரை கூட்டம் என்று சொன்னார். இல்லை, ஒரு திருத்தம், இது முதல் வெற்றி விழா கூட்டம். இந்த வெற்றி விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களே, நாகப்பட்டினம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், நம் அமைச்சர் சொன்ன மாதிரியே சொல்ல வேண்டும் என்றால் சரவெடி நவாஸ் அவர்களே, எங்களுக்கு பெரும் உதவியாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, பகுதி செயலாளர்கள் கண்ணன், ராஜா ஆகிய நண்பர்களே, எங்கள் எம்எல்ஏ பாலவாக்கம் காரப்பாக்கம் அண்ணன் கணபதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, கூடியிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நேற்று இதே பகுதியில் எடப்பாடி அவர்கள் பேசினார். இன்று நாம் பேசுகிறோம், இனி எப்போதும் நாம் தான் பேசுவோம். இது நமக்கும் தெரியும், எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். எனவே அவர் தெரிந்தேதான் பேசுகிறார். அவருடைய பேச்சை நேற்று இங்கே நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு நான் NDTVயிலே அவருடைய நேர்காணலை கேட்டேன். உமா அவர்கள் பேசுகிற போது அதை சொன்னார். NDTVயினுடைய நேர்காணலில் ஒரு பாதி வரைக்கும் நான் கேட்டேன். இங்கே தோழர் செல்வின் சொன்னது போல அதிலே அவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி, யார் ஆட்சி அமைப்பீர்கள், NDAவா அதிமுகவா என்று கேட்டதற்கு கொஞ்சமும் வெட்கப்படாமல் எடப்பாடி அவர்கள் சொன்னார், என்னை முதலமைச்சராக இருப்பதற்கு அமித்ஷா சரி என்று சொல்லிவிட்டார். கவனிக்க வேண்டும், இவர் முதலமைச்சராக இருப்பதற்கு அமித்ஷா அனுமதி கொடுத்து விட்டார் என்று ஒருவர் வெட்கப்படாமல் சொல்கிறாரே. என்றைக்காவது நம்முடைய தலைவர் கலைஞர் சொல்லியிருப்பாரா, நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவதற்கு இந்திரா காந்தி ஒப்புதல் தந்து விட்டார் என்று சொல்லுவாரா? நாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பதற்கு ராகுல் காந்தியும் கார்கேயும் ஒப்புதல் தந்து விட்டார்கள் என்று நம்முடைய தலைவர் சொல்லுவாரா? நாம் முதலமைச்சராக இருப்பதற்கு மக்கள் ஒப்புதல் தருகிறார்கள். எடப்பாடி முதலமைச்சராவதற்கு அமித்ஷா அனுமதி தர வேண்டி இருக்கிறது. இது இரண்டுக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு. இந்த NDTVயிலே எடப்பாடி அவர்களினுடைய நேர்காணல் பற்றி நான் சொல்லுவதற்கு முன்பு இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும். வருகிற போது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் நான் பார்த்தேன். நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கும் போதே தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக பெரியாரை சொன்னார். பெரியாரை தான் நடுவில் நிறுத்தினார். பிறகு என் கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்று அண்ணாவை சொன்னார். இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்று கலைஞரையும் சொல்லிவிட்டார். ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கிறது நண்பர் விஜய் அவர்களே, என் கொள்கை தலைவர்களில் ஸ்டாலினும் ஒருவர் என்று சொல்லிவிட்டு இந்த மேடைக்கு நீங்கள் வந்து விடலாம். இந்த மேடைக்கு நீங்கள் வந்து விடலாம். ஏனென்றால் அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கிறது. அவரே சொல்லுகிறார், கரூரில் நடந்த துயரம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. இப்போதான் வாய் திறக்கிறார். கரூரில் நடந்த துயரம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. நண்பர் விஜய் அவர்களே, இன்னமும் துரத்தும், தேர்தல் வரைக்கும் துரத்தும், திருந்தவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகும் துரத்தும். இவைகளெல்லாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசுகிற போது நண்பர் ஷானவாஸ் என்று நினைக்கிறேன், மிக அருமையான ஒரு செய்தி சொன்னார். இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் செய்ததில்லை. எங்காவது ஒரு நண்பர் வீட்டில் துக்கம் என்றால் கூட நீங்கள் யாராவது அவருக்கு தொலைபேசி, எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், ஆறுதல் சொல்லுகிறோம் என்று யாராவது சொல்லுவார்களா? அப்படி சொன்னவரும் அவர்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் தேர்தலை சந்திக்கிறோம். NDTVயிலே எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிற சில செய்திகள் மிக முதன்மையானவை. முதல் கேள்வியை அவரிடத்துல என்ன கேட்கிறார்கள், இந்த தேர்தலில் அடிப்படை நோக்கம் என்ன? அவர் சொல்லுகிறார், வாரிசு அரசியலை ஒழிப்பதுதான். மிக அழுத்தமாக சொல்லுகிறார். அவர் யாரை நினைத்து சொன்னாரோ அருகில் இருந்த அன்புமணி அப்படியே அதிர்ச்சியாகிறார். வாரிசு அரசியலை ஒழிப்பதுதான் என்றால் இந்த பக்கத்திலே அன்புமணி, அந்த பக்கத்திலே GK வாசன். என்னடா இவன் நம்மை ஒழித்து விடுவான் போல் இருக்கிறது. அதற்கு பிறகு TTV தினகரனுக்கும் லேசாக உறுத்துகிறது. அதை வேறு கேட்கிறார்கள். TTV தினகரன் சொன்னார், எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொள்வதை விட நான் தூக்கில் தொங்கி விடுவேன் என்றார். இப்போது ஏறத்தாழ அதுதான் NDAக்கு போயிருப்பதும் ஏறத்தாழ அதே நிலைதான்.
தூக்கில் தொங்கு விடுவேன் என்று சொன்னாரே, இப்போது எப்படி சேர்ந்தீர்கள் என்பதற்கு எடப்பாடி சொன்ன பதில், நாங்கள் 2 பேரும் அம்மா வளர்த்த பிள்ளைகள். அது சொல்லாமலே தெரிகிறது, உங்கள் நடத்தையே தெரிகிறது, அம்மா வளர்த்த பிள்ளை. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்கள் 2 பேரும் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்றால் அந்த ஓபிஎஸ் யார்? யாராவது பூதகி வளர்த்த பிள்ளையா? அவர் அம்மா வளர்த்த பிள்ளை தானே. ஆனால் ஓபிஎஸ்க்கு இடமில்லை என்பதில் கவனமாக இருக்கிறார். ஓபிஎஸ் பாருங்கள், எடப்பாடியை விட 4 வயது மூத்தவர். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? அண்ணன் எடப்பாடி என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். நிலைமை அப்படி இருக்குது. நாங்கள் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், எனவே வாரிசு அரசியலை ஒழிப்பது என்கிற போது என்டிடியில கேள்வி கேட்கிறவர்கள் புத்திசாலிகள், அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ் இட் நாட் an electoral politics என்று கேட்கிறார்கள். வாரிசுகள் நியமிக்கப்படுகிறார்களா என்ன? சேப்பாக்கம் தொகுதிக்கு நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி அவர்களை முதலமைச்சராக நியமித்தார், மக்கள் தானே தேர்ந்தெடுத்தார்கள் என்று கேட்கிறார்கள். அந்த கேள்வி எத்தனை அழுத்தமானது பாருங்கள். வாரிசு அரசியல் என்று சொன்னால், தனக்கு பிறகு தன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆளுவான் என்று மன்னர்கள் அறிவித்ததை போலவா நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார்? இன்னமும் சொன்னால், நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை கலைஞர் அவர்கள் அறிவிக்கவே இல்லை. இனமான பேராசிரியர் வலியுறுத்தி தான் நம்முடைய கலைஞர் சொன்னார், நான் அறிவித்து விடலாம், ஆனால் இன்னமும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் காத்திருந்தார். எங்கே இருந்து காத்திருந்தார்? நம்முடைய தளபதி அடுத்த நாளே ஆட்சிக்கு வந்து விடவில்லை. இன்னொரு வேடிக்கை பாருங்கள், எடப்பாடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் வாரிசு அரசியலை ஒழிப்பது நோக்கம் என்று சொல்லுகிறார். ஆனால் அடுத்து ஒரு செய்தி வருகிறது, அஜித் பவார் விமான விபத்திலே இறந்து போனாரே, துணை முதலமைச்சராக அவருடைய மனைவி நியமிக்கப்படுகிறார் என்று செய்தி வருகிறது. ஆனால் நம்முடைய இயக்கத்தில் அப்படி ஒரு நாளும் இல்லை. கலைஞர் என்ன செய்தார் என்பதை நான் சொல்ல வேண்டும். நான் அருகில் இருக்கிற போது நானெல்லாம் தளபதியின் மீது மிகுந்த பற்று உடையவன். கலைஞர் சொல்லுவார், வரட்டும் இன்னமும் பக்குவப்படட்டும் என்று காத்திருந்தார். எப்படி என்றால், இந்த வெள்ளியை உருக்குவார்கள், நீங்கள் பார்த்திருக்கலாம். தங்கத்தை உருக்குவது போல வெள்ளியை உருக்குவது கடினம். வெள்ளி என்பது தண்ணீர் போல 100 டிகிரியிலே ஆவியாகி விடாது. 782 டிகிரி கொதிக்க வைக்க வேண்டும். நான் அந்த வெள்ளியை உருக்கிற ஒருவரிடத்துல கேட்கிறேன், அது உருகிவிட்டது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள்? அது அப்படியே தான் இருக்கும், ஒரே அடியாக நீராக மாறிவிடாது. அது உருகிவிட்டது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நாங்கள் அதை பார்த்து கொண்டே இருப்போம். எப்போது அந்த வெள்ளியிலே எங்கள் முகம் தெரிகிறதோ அப்போது உருகிவிட்டது என்று பொருள் என்றார். கலைஞர் பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் தளபதியினுடைய வடிவத்தில் அவர் முகம் தெரிந்தது. இவர்தான் தலைவர் என்கிற முடிவுக்கு வந்தார். எத்தனை கவனமாக, எத்தனை இயல்பாக, எத்தனை இயக்கத்திலே அவரை பயிற்றுவித்து, தளபதி எங்கே இருந்து வந்தார்? கிளை செயலாளரிலிருந்து வந்தேன் என்று எடப்பாடி சொல்லுகிறார். இன்னமும் கீழே தேர்தலில் போட்டியிட்டு, உசேன் அண்ணனோடு போட்டியிட்டு 1000 விளக்கு தொகுதியில வெற்றி வாய்ப்பை கூட இழந்து மறுபடியும் போராடி மறுபடியும் சின்ன சின்ன பதவிகளுக்கு வந்து அந்த சிறை கோட்டத்துக்கு போய் உடம்பெல்லாம் காயப்பட்டு, அடிபட்டு, உதைபட்டு, மிதிபட்டு, அதற்கு பிறகும் கழகத்தினுடைய மாவீரனாய் எழுந்து நின்றவர்களா எங்கள் தலைவர். அவர் பட்ட சித்திரவதைகள், அவர் கண்ட வேதனைகள், அவர் கழகத்திற்கு உழைத்த உழைப்பு, இன்றைக்கு அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் நேற்றுக்கு தொடங்கி இன்றைக்கு வந்துவிடவில்லை. திமுக கழகத்தின் இளைஞர் அணியை கோபாலபுரத்திலே ஒரு முடிதிருத்தகத்திலே தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் அணியை பரப்பி இருக்கிறார் என்றால் அது நம் தலைவரின் உழைப்பு, அவருடைய உறுதி, அவருடைய கொள்கை பற்று. அதனாலேதான் எடப்பாடி அவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது வாரிசு அரசியல் மட்டும்தான் என்றால் பதவி போதும் என்று உதயநிதி பேசாமல் இருந்திருப்பார். அறிவு திருவிழாவை நடத்த வேண்டிய அவசியம் அவருக்கு வந்திருக்கார். இளம் பேச்சாளர்களை உருவாக்க வேண்டிய தேவை வந்திருக்கார். நான் எந்த ஊருக்கு போனாலும், எல்லா ஊர்களிலும், எல்லா மேடைகளிலும் ஒரு இளம் பேச்சாளர் பேசுகிறார். இங்கே கூட நாங்கள் வந்திருக்கிற எங்கள் பேரவையை சார்ந்த இளம் பேச்சாளர்களை பேச வைக்க வேண்டும் என்று கருதிய போது, இது பனிக்காலம், நேரம் இல்லை என்பதால் தவிர்த்தோம். ஒவ்வொரு மேடையில் இளம் பேச்சாளர் பேசுகிற போதும் நான் அவரை பார்க்கவில்லை, அந்த இளம் பேச்சாளரின் முகத்தில் எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதியின் முகத்தை பார்க்கிறேன். அடுத்த தலைமுறையை இன்றைக்கு இருக்கிற முத்தமிழறிஞர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற புத்தகம் இருக்கிறதே, எடப்பாடி அவர்கள் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு புத்தகம் படிக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கூட்டத்திலே அவரை கேட்டார்கள், ஒரு நேர்காணலில், உங்களின் பொழுதுபோக்கு என்ன என்றார்கள். ஏதாவது சொல்லிவிட்டு போயிருக்கலாம் தானே, புத்தகம் படிப்பது தான் என்றார். தேவையா அவருக்கு?
புத்தகம் படிப்பதுதான் என்ற உடனே ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் கடைசியாக படித்த புத்தகம் எது என்று. இப்படி ஒரு கேள்வியை கேட்பார்கள் என்று அவருக்கு தெரியாது. அவர் சொன்னார், கடைசியாக படித்த புத்தகம் அந்த நீல அட்டை போட்டிருக்கு. அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதா? நீல அட்டை போட்டிருக்கும் என்றால் நான் என்ன சொல்கிறேன், திருக்குறள் என்றாலும் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். எதற்காக என்றால், எடப்பாடி அவர்களே, இது வெறும் கட்சி அல்ல, இது ஒரு அறிவு இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 10ஓடு 11ஆக இருக்கிற கட்சி அல்ல, இது ஒரு கொள்கை இயக்கம். நான் பல நேரங்களில் சொல்லுவேன், நீங்கள் இவ்வளவு தூரம் திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி பேசுகிறீர்களே, நீங்கள் ஏன் உறுப்பினராக இல்லை? நான் அட்டை வாங்கிக் கொள்ளாத உறுப்பினர். நண்பர் பாண்டே தான் கேட்டார். பாண்டேயும் தினமலரும் இணைந்து கருத்து கணிப்பு எடுக்கிறார்கள். நீங்கள் எப்போது பிரிந்திருந்தீர்கள்? இணைந்து எடுப்பதற்கு? அவர் என்னிடத்துல கேட்டார், ஏன் நீங்கள் உறுப்பினர் அட்டை வாங்கிக் கொள்வதுதானே என்றார். வேறொன்றும் அல்ல, எங்கள் அமைப்பு என்பதே திமுக கழகத்திற்கு பணியாற்றுகிற இன்னொரு பிரிவு தான். நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் நடுநிலை என்று எப்போதும் பொய் சொல்லுவதில்லை. காரணம், எங்களுக்கு கட்சி பணி செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். வெளியில் இருந்து கருத்து பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பை தமிழ்நாடு முழுவதும் கட்டி கொண்டிருக்கிறோம். திராவிட பள்ளி என்று ஒன்று நடத்தி இதுவரையிலே 3000 பேருக்கு திராவிட பள்ளிகளை வகுப்புகளை நடத்தி பட்டங்களையும் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அதை தொடக்கி வைத்தார்கள். எனவே நாங்கள் இந்த கருத்து பணியிலே ஈடுபட்டிருக்கிற போது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு முத்தமிழறிஞர் பதிப்பகத்தில் வந்திருக்கிற அத்தனை நூல்களும், நான் 1-2 தனியாக சொல்ல முடியாது, அத்தனை நூல்களும், குறிப்பாக ஒரு புத்தகத்தை சொல்லுகிறேன், இது திமுக கழகத்துக்காரனின் வீடு என்றால் அந்த புத்தகம் இருக்க வேண்டும். காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற ஒரு புத்தகம், அத்தனை அருமையான கட்டுரைகள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிற நீங்கள் உதயநிதியை பார்த்து வெறும் வாரிசு அரசியல் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? வெறும் வாரிசுகளை வைத்துக் கொண்டுதான் வந்திருக்கிறாரா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எடப்பாடி அவர்கள் எதனையும் கொஞ்சம் சிந்தித்து சொன்னால் நல்லது. நான் வேறு யாரை பற்றியும் பேசாமல் அவரை பற்றி மட்டும் பேசுவதற்கு காரணம், அவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பதற்காக ஒரு மதிப்பு கொடுத்து நாம் பேசுகிறோம். அவர் அதே தொலைக்காட்சியின் நேர்காணலிலே சொல்லுகிறார், திமுக தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை சாதாரணமாக போகிறவர்கள் யாராவது சொல்லிவிட்டு போகலாம். தேவையில்லாமல் உள்ளே போய் வேடிக்கையாக சொல்லுவார்கள், சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்று. அவர் என்ன செய்தார் என்றால், திமுகவை பற்றி உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் என்றால், எடப்பாடி சொல்லுகிறார், இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீக்கப்பட்ட, ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக தான். அது அவங்க கட்சி. நீ பேசாமையாவது இருந்திருக்கலாம். ஆட்சி ஊழல் குற்றச்சாட்டுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக தான் என்ற போது பேட்டி எடுத்தவர்கள் கேட்டார்கள், எப்போது என்று. இந்த கடைசி புத்தகம் எது என்று கேட்டது மாதிரி, எப்போது திமுக கலைக்கப்பட்டது என்றால், திமுக கலைக்கப்பட்டதில்லை, அது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்த கட்சி என்று சர்க்காரியா சொல்லி இருக்கிறார். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது, எங்கே சொல்லி இருக்கிறார்? சர்க்காரியா புத்தகத்திலிருந்து எந்த இடத்திலிருந்தாவது யாராவது காட்டுங்கள். எங்கேயும் இல்லை. இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, 1000 திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை விதமான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல 9 வயதுக்கும் 14 வயதுக்கும் உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுகிறோமே. வருகிற தேர்தலில் அவர்களுக்கு வாக்கு உண்டா? 9 முதல் 12 வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த தேர்தலில் கூட வாக்கு இல்லையே. நாங்கள் அடுத்த தேர்தலை மட்டும் பார்க்கிறவர்கள் இல்லை, அடுத்த தலைமுறையை பார்க்கிறவர்கள். அதுதான் அடிப்படையான செய்தி. எனவே இவர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்னொரு திட்டத்தை சொன்னார். அந்த திட்டத்தை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்ன அந்த தாய்மானவன் திட்டம் இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஒரு நாள் எங்கள் வீட்டிலே வந்து கதவை தட்டினார்கள். யார் என்று நானும் என் மனைவியும் கேட்டோம். ரேஷன் கடையில இருந்து வந்திருக்கிறோம் என்றார்கள். ஏதாவது கையெழுத்து போட வேண்டுமா என்று கேட்டோம். இல்லை, ரேஷன் 70 வயதானவர்களுக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து ரேஷனை கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். எனவே வந்தோம் என்ற போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எதற்கென்றால், நமக்கு 70 வயதுக்கு மேலாகி விட்டது என்று எனக்கு நினைவுபடுத்தப்பட்டது என்றாலும் கூட அதுல ஒரு மகிழ்ச்சி தானே. வீட்டுக்கு வந்து பொருள்களை கொடுத்த அரசு உண்டா? நீங்கள் எண்ணி பாருங்கள். பெண்களே, தாய்மார்களே, நீங்கள் எண்ணி பாருங்கள். எத்தனை மணி நேரம் நாம் ரேஷன் கடையில காத்து கிடந்தோம். ரேஷன் கடை வீட்டுக்கு வருகிறது. இது இந்த ஆட்சியினுடைய பெரிய சாதனை அல்லவா? வயதானவர்களுக்கு, இளைஞர்களுக்கு,
பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்குமான அரசாக இந்த அரசு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற அந்த செய்திகள் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை விதமான சாதனைகளை தொடர்ந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது, செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே வாக்குகளை கேட்கிறோம். இன்னும் சொன்னால் உங்களிடத்திலே வாக்கு கேட்பதற்காக இந்த கூட்டம் இல்லை, நீங்கள் எல்லோரும் போய் எல்லோரிடத்திலும் வாக்குகளை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம். திண்ணை பிரச்சாரம் செய்யுங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அக்கம் பக்கத்தில் வீடுகளுக்கு சொல்லுங்கள், எல்லோரிடத்திலும் இந்த நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். வெறுமனே நாம் வாக்குகளை கேட்கவில்லை, உண்மையாக எதற்காக என்னவெல்லாம் செய்து பார்க்கிறார்கள். கூட்டணியை கலைத்து விட முடியுமா என்று பார்க்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி வெளியே போகிறது என்கிறார்கள். ஆனால் கனிமொழி அங்கே இருந்து சொல்லுகிறார், நானும் ராகுலும் பேசினோம், ஏறத்தாழ நல்ல முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது எடப்பாடி சொல்லுகிறார், டெல்லிக்கு போய் கெஞ்சுகிறார்கள். அதற்கு அண்ணன் ப. சிதம்பரம் மிக அருமையாக சொன்னார், இரண்டு கட்சியின் தலைவர்கள் பேசிக் கொள்வது கெஞ்சுவது என்றால் காலில் விடுவதற்கு என்ன பொருள் என்று இந்த கேள்விக்கு எடப்பாடியிடம் இப்படி சிக்கலான கேள்விகளாக வந்து விடுகின்றன. அவர் என்ன செய்வார்? நீங்கள் இரண்டு கட்சியின் தலைவர்கள், கனிமொழி அவர்கள் நம் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், இரண்டு பேரும் இரண்டு கட்சியின் தலைவர்கள் பேசிக் கொள்வது எஞ்சுவது என்று சொன்னால் காலில் விழுவதற்கு என்ன பெயர்? அதுவும் சும்மா காலில் விழவில்லை, தவழ்ந்து போய் காலில் விடுகிற நம்முடைய எடப்பாடி அவர்களே, உங்களை பற்றி பேச வேண்டிய தேவையை எங்களுக்கு உருவாக்குகிறீர்கள், அதற்கு என்ன பொருள்? ஆகையினாலே இப்படி கூட்டணியை கலைத்து விடலாமா? திரும்ப திரும்ப அவர்கள் குறிவைக்கிற இன்னொரு கட்சி திருமாவளவனை கலைத்து விட்டால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக இந்த கூட்டணி ஒலிக்க கூடாது. ஒன்றை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், 20 ஆண்டுகளாக கலையாமல் சேர்ந்திருக்கிற கூட்டணி இந்த கூட்டணி தான். எனவே அதை கலைத்து விடலாமா என்று பார்க்கிறார்கள். எடப்பாடி சொன்னதாவது சாதாரணமாக சொன்னார். அண்ணன் ப. சிதம்பரம் ஒரு கேள்வி கேட்டார், ஆனால் திருமாவளவன் மேடையில எப்படி சொன்னார் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த வரியை அவர் சொன்ன மாதிரியே நான் திரும்ப சொல்லுகிறேன். திருமாவளவன் சொன்னார், அதிமுக ஆட்சிக்கு வருகிறது என்றால் பாஜக ஆட்சிக்கு வருகிறது என்று பொருள், பாஜக ஆட்சிக்கு வருகிறது என்றால் RSS ஆட்சிக்கு வருகிறது என்று பொருள், RSS ஆட்சிக்கு வருகிறது என்றால் சனாதனம் ஆட்சிக்கு வருகிறது என்று பொருள், சனாதனம் ஆட்சிக்கு வருகிறது என்றால் பார்ப்பனியம் ஆட்சிக்கு வருகிறது என்று பொருள். அதை ஒரு நாளும் இந்த பெரியார் மண் அனுமதிக்காது என்று முழக்கமிட்ட அந்த நேரத்தில் தான் நான் எண்ணி பார்த்தேன், பேசாமல் இருந்து தொலைத்திருக்கலாம். நீங்களாக அவர் சும்மா இருந்தவரையும் கூப்பிட்டு பேச வைக்கிற கட்சி. அதனால் தான் எங்கள் தலைவர் சொன்னார், எண்ணி பாருங்கள், யாரும் தேர்தல் நேரத்தில் அப்படி சொல்லிவிட மாட்டார்கள். மிக அழுத்தமாக சொன்னார், வரப்போகிற தேர்தல் என்பது இரண்டு கட்சிகளுக்கு, இரண்டு கூட்டணிகளுக்கு இடையிலே நடக்கிற தேர்தல் இல்லை, இது ஆரிய திராவிட போரின் தொடர்ச்சி என்று சொன்ன துணிச்சல் நம்முடைய தலைவருக்கு தான் உண்டு. சொல்லுவார்களா? தேர்தல் நேரத்தில் சொல்லுவார்களா? எந்த நேரமாக இருந்தாலும் எது உண்மையோ அதை சொல்லுவோம். அதை சொல்லுகிற துணிச்சல் எங்களுக்கு உண்டு, சொல்லுகிற ஆற்றல் எங்களுக்கு உண்டு, சொல்லுகிற கொள்கை அடித்தளம் எங்களுக்கு உண்டு என்பதால் நம்முடைய தலைவர் சொன்னார், இது ஆரிய திராவிட போராட்டத்தின் தொடக்கம். அதனால் தான் இன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கு மட்டும் அச்சமாக இல்லை. நம்முடைய வெற்றி செய்தி வருகிற போது இங்கே இருக்கிற ஆளுநருக்கு வேறு அச்சமாக இருக்கிறது. ஆளுநர் மறுபடியும் வெளிநடப்பு செய்ய முடியாது. ஏனென்றால் ஆளுநர் பதவியையே வெளிநடப்பு செய்ய வைத்து விட வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். எண்ணி பாருங்கள், ஒரு பள்ளிக்கூடத்தில் தொடக்க பள்ளியில் ஆசிரியராக சேருவதற்கு கூட பல தகுதிகள் தேவைப்படும். உண்டா இல்லையா? பல்வேறு விதமான தகுதிகள் தேவைப்படும். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 157, 158 பிரிவுகள் ஆளுநராக இந்தியாவில் வருவதற்கு என்ன தகுதி என்று சொல்லுகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் ஒருவர் ஆளுநராக வர வேண்டும் என்றால் அவருக்கு 4 தகுதிகளைத்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 157, 58 பிரிவுகள் சொல்லுகின்றன. வழக்கறிஞர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீர்கள், நான் சொல்வது பொய்யில்லை என்று உங்களுக்கு தெரியும். அந்த 4 தகுதிகள் என்னென்ன தெரியுமா? அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2, 35 வயது ஆகியிருக்க வேண்டும். 3, சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. 4வது, தனியாக தொழில் செய்யக்கூடாது. அவ்வளவுதானே ஆளுநருக்கான தகுதி. நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்த கூட்டத்தில் ஒரு 200-300 பேர் ஆளுநராக தகுதி உடையவர்கள். 35 வயதாக இருந்தால் போதும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்.
தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு கூட கூடுதலான தகுதிகள் தேவைப்படுகின்றன, ஆளுநருக்கு தேவைப்படவில்லை. ஆனால் அத்தனை ஏக்கரிலே அவருக்கான இடம் இருக்கிறது. நான் பல கூட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆளுநர் மாளிகையிலே இருக்கிற வரைக்கும் ஒரு 2 BHK போதும், 2 பெட்ரூம் போதும், அவர் இருப்பதற்கும் அலுவலகத்துக்கும் போதும். எனவே ஆளுநருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இது என்ன நடக்குமோ அதுதான் இங்க செல்வின் வாசித்து காட்டினாரே. என்ன தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள்? நம் ஆளுநருக்காகவே போடப்பட்ட தீர்மானம் அது. நாங்கள் பதவிக்கு வந்து விட்டால் தேசிய கீதம் பாடப்படும். அதோடு நிறுத்தவில்லை, நேரம் இருந்தால் தமிழ் தாய் வாழ்த்து. என்னடா, எங்கள் மண்ணில், எங்கள் நாட்டில், எங்கள் மொழி உனக்கு நேரம் இருந்தால் பயன்படுகிற மொழியா? சரி, எப்போதாவது நேரம் வந்தால் உன்னை மக்கள் கவனிப்பார்கள். எங்கள் தமிழ் மொழியை, எங்கள் தாய்மொழியை, எங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறவனை இந்த மண் புறக்கணிக்கும் என்று உரத்து சொல்லுகிற கூட்டம் தான் இந்த கூட்டம். நாம் செய்திருக்கிற சாதனைகளை நாம் சொல்லுவது வேறு. நேற்றைக்கு ஒருவர் சொல்லி இருக்கிறார், எங்கே எடப்பாடி அவர்கள் இந்த பகுதியில் பேசிக் கொண்டிருந்தாரோ அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒருவர் பேசியிருக்கிறார். முன்னால் பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். அவர் யார் தெரியுமா? நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு சாந்தமான ஒரு அமைச்சர். அவர் ஜெயலலிதா மாதிரியே இருப்பார், கர்வமே கிடையாது அவருக்கு. அவர் என்ன சொல்றார் என்றால், நேற்றைக்கு நான் சொல்லுவது நண்பர்களே, நீங்கள் வீட்டுக்கு போன உடனே செய்தித்தாள் எடுத்து பாருங்கள். இந்த மேடைகளுக்கே இருக்கிற ஒரு பெரிய தனித்தன்மை என்ன தெரியுமா? நான் அதைத்தான் சொல்லுவேன். இந்த மேடைக்கு இருக்கிற அழகு, நான் படித்திருக்கிறேன், நான் பட்டம் பெற்றிருக்கிறேன், அவர் மருத்துவராக இருக்கிறார் என்பதெல்லாம் இல்லையடா, இந்த இருவண்ண கொடியின் கீழ் நிற்கிறோம் என்பது எங்களுக்கு இருக்கிற பெருமை. எனவே இந்த மேடையிலே எப்போதும் என்றைக்கும் உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பது அடித்தளம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்? நிதி அமைச்சராக சொல்லி இருக்கிறார். அதுவும் அவருக்கான பெருமைகளை இன்றைக்கு ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ப. சிதம்பரத்துக்கு அடுத்து 9வது முறையாக அவர்தான் அல்வா கிண்டுவது நிதிநிலை அறிக்கைக்கு முதலில் அவர் அல்வா கிண்டி கொண்டிருக்கிறார். நிதிநிலை அறிக்கையை கொடுக்க போகிறார். ஒரு மரபு உண்டு, நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முதல் நாள் பொருளாதார ஆய்வறிக்கையை கொடுக்க வேண்டும். பொருளாதார ஆய்வறிக்கை என்பது என்ன? எப்படி இருக்கிறது இந்த நாடு? இந்த நாடு எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். 2024 ஜனவரி மாதத்தில் தங்கத்தினுடைய விலை 49,600 ரூபாய். எப்போது? சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு பெண்கள் நடமாடுவதே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. நான் உண்மையாக சொல்லுகிறேன், தாய்மார்களே, கொஞ்சம் நகைகளை போடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். காரணம், பாதுகாப்பு என்பது இந்த நாட்டில் இல்லாமல் போகிறது. ஒரு பெண்ணை கடத்தினால் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று கணக்கு போடுகிறவர்கள் நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். வெள்ளியும் தங்கமும் விலை கூடுவது என்பது ஆபத்தின் நிலை கூடுகிறது என்பதனுடைய அடித்தளம். எவ்வளவு கூடுகிறது? நான் பிரதமராக வந்துவிட்டால் 1 அமெரிக்க டாலர் 1 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று கூசாமல் ஒருவர் சொன்னாரே. இன்றைக்கு 1 அமெரிக்க டாலர் 90 ரூபாயை தாண்டி இருக்கிறது. நண்பர்களே, சின்னஞ்சிறிய நாடு சிங்கப்பூரிலே நீங்கள் $1 வாங்க வேண்டும் என்றால் இந்திய ரூபாயில 75 ரூபாய் கொடுத்தால் தான் சிங்கப்பூர்ல $1 தருவான். நீ எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பெரிய பேச்சு! மோடி எத்தனை விதமான உடைகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த பிரதமர் சாதாரணமாக இருக்கிறார், ஆனால் தங்கத்தின் விலை குறைவாக இருக்கிறது. அந்த பிரதமர் சாதாரணமாக இருக்கிறார், ஆனால் அவர்களின் ரூபாயின் மதிப்பு கூடுதலாக இருக்கிறது. எனவே ஒப்பிட்டு பாருங்கள், 2013 தங்கத்தின் விலை என்ன, இன்றைக்கு என்ன? 2013 அமெரிக்க டாலரின் மதிப்பு என்ன, இன்றைக்கு என்ன? 2013 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை, இன்றைக்கு என்ன விலை? 2013 1 லிட்டர் டீசல் எவ்வளவு, இன்றைக்கு எவ்வளவு? எண்ணி பாருங்கள். மோடி அவர்கள் வருவதற்கு முன்னால் வளர்ச்சி தான் என்னுடைய நோக்கம் என்றாரே, அந்த வளர்ச்சி இதுதான் என்பது இப்போது நமக்கு தெரிகிறது. போகட்டும், நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய ஆய்வறிக்கையில இருந்து 2 வரிகளை நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், இந்தியா பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிறது. இந்த உள்நாட்டு உற்பத்தி 100% கூடியிருக்கிறது என்று சொன்னால் எந்தெந்த மாநிலத்தால் எவ்வளவு சதவீதம் என்று அவர் ஒரு பட்டியல் சொல்லுகிறார். இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலங்கள்? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இத்தனை 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்து 100% கூடி இருக்கிறது என்றால் 28இல் ஒன்றாக இருக்கிற தமிழ்நாட்டினால் இந்தியாவுக்கு 4% வந்தால் பெரிது.
நான் சொல்லவில்லை, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வறிக்கையிலே சொல்லுகிறார், இந்திய உள்நாட்டு உற்பத்தியின் முன்னேற்றத்தில் 15 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறது. 15 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்து வந்தது மட்டுமல்ல, தமிழ்நாடு தான் உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியில் முதல் இடத்தில் நிற்கிறது. சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் வெட்கம் வருகிறது. எப்போதாவது அவருக்கு வெட்கம் வராது, அவருக்கே வெட்கம் வருகிறது என்றால் எவ்வளவு பெரிய செய்தி பாருங்கள். எனவே 15 விழுக்காட்டில் தமிழ்நாடு முதல் இடமும், 13 விழுக்காட்டில் 2 மாநிலங்கள், ஒன்று குஜராத், இன்னொன்று மகாராஷ்டிரம். நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். குஜராத்துக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் அவை எப்படி இருக்கின்றன என்றால், இந்தியாவின் நுழைவாயில்கள் என்று பெயர். மேலை நாடுகளிலே இருந்து வந்து இறங்குகிற வணிக பொருள்கள் எல்லாம் அங்கேதான் இறங்கும். இந்தியாவினுடைய பொருளாதாரமே குஜராத்தின் சேட்டுகளிடமும் ராஜஸ்தான் மார்வாரிகளிடமும் தான் இருக்கிறது. ஆனால் குஜராத்தும் அந்த மகாராஷ்டிரமும் கூட நமக்கு 2% பின்னால் இருக்கிறது. அவ்வளவு பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தினால் வெறும் 8% தான் முன்னேறி இருக்கிறது என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னதற்கு பிறகு திமுகவுக்கு நாம் வாக்களிக்காமல் இருக்கலாமா? 15 விழுக்காடு கூடி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் முதல் இடத்திலே அந்த பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது என்று ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், வேறு வழி இல்லை, புள்ளி வரங்கள் அப்படித்தான் சொல்கின்றன. எனவே இந்த கட்டத்திலே நாம் எதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாடு நலம் பெற வேண்டுமானால், அடுத்த தலைமுறை வளம் பெற வேண்டுமானால், தமிழ்நாட்டினுடைய வழியாக இந்தியாவினுடைய பொருளாதாரமே கூட வேண்டுமானால், இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இந்தியா முழுவதற்கும் பரவ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மறந்து விடாதீர்கள், உதயசூரியன் தான். நம்முடைய எடப்பாடி அவர்களுக்கு ஒரே ஒரு துணிச்சல் இருந்தது. நான் பொள்ளாச்சியில பேசுகிற போதும் சொன்னேன். அவர் மேடையில சொன்னார், மோடி தமிழ்நாட்டில் கால் வைத்தார், சூரியன் மறைந்து விட்டது. எவ்வளவு ஒரு குறியீடு, ஒரு சிம்பாலிசம் என்று சொல்லுவார்கள் இலக்கியத்தில், எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறார்கள் பாருங்கள். மோடி கால் வைத்தார், சூரியன் மறைந்து விட்டது என்றால் மோடியினுடைய ஆட்சி இங்கே வந்தால் தமிழ்நாடு இருண்டு போய்விடும் என்று மோடியை வைத்துக் கொண்டே சொல்லுகிற ஒரு துணிச்சல் எடப்பாடிக்கு இருந்திருக்கிறது. உண்மைதான் எடப்பாடி அவர்களே, ஒரு நாளும் தமிழ்நாடு இருண்டு போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்றைக்கும் இந்த நாட்டில் ஒளி வெள்ளம் பாயும். இது பெரியார் மண், எங்கள் பேரறிஞர் அண்ணாவின் மண், எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் மண், எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மண். இது திராவிட மண், இது திமுக கழகத்தின் கோட்டை. எந்நாளும் இல்லை, இன்றும் என்றும் எப்போதும் உதயசூரியனே வானில் வரும். தமிழ்நாட்டில் திமுக கழக ஆட்சியை தொடரும். நன்றி, வணக்கம்.